ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க விட்ரா படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரில்லர் ஜானரில் எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். படத்தோட ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ எடுத்த ஒரு தவறுதலான முடிவு. அதனால பார்த்தீங்கன்னா அவர் வாழ்க்கையின் எல்லைக்கே போயிடுறாரு. அதனால பயங்கரமாக ப்ரோக் ஆயிருக்காரு. அது ஃபினான்ஷியலியாக இருக்கட்டும், அதே மாதிரி மென்டலியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் பயங்கரமாக இருக்கு. ஒரு நைட் ஒரு ட்ரைவ் போயிட்டு இருக்கு. அதுவும் ஒரு ஃபாரஸ்ட்டை நோக்கி. அதுவும் அவங்க ஃப்ரெண்டு நீ அங்கே போ, ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி புஷ்பகிரி ஃபாரஸ்ட் போக சொல்றாரு. இவரும் அதை நோக்கி போறாரு. போற வழியில அதையும் தப்பா போயிடுறாரு. இவர் போற வழியில நடக்கிற சம்பவங்கள்லாம் என்ன, அதுல இருந்து இவர் எப்படி வெளியே வராரு, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டை எடுத்திருக்காங்க. அதை பெர்ஃபார்மன்ஸ்ல நம்ம ஹீரோ ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. படத்துல பல கேரக்டர்ஸ் இருந்தாலும் நம்ம ஹீரோ தான் மெயின். அவர் தான் பல போர்ஷன்ல இருந்துகிட்டே இருக்காரு. கேரக்டர் ரைட்டிங்கும் பாத்தீங்கன்னா அவர் கேரக்டர் தான் அல்டிமேட்டா எழுதிருக்காங்க. அவரை ஃபாலோ பண்ண இந்த படத்தை பார்த்து முடிச்சது. இந்த படத்தோட அடுத்த மிகப்பெரிய பாசிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மெயின்டைன் பண்ணிக்கிற சஸ்பென்ஸ் ஃபேக்டர் தான். ரொம்ப சூப்பராக அதை மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். அதே மாதிரி எமோஷனல் பாண்டிங் ரொம்ப சூப்பராகவே கனெக்ட் பண்ணியிருக்காங்க. படம் பார்க்கும்போது நம்ம கனெக்ட் ஆகிற அளவு டெக்னிக்கலி படம் சவுண்டாகவே இருக்காது. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தளவு ரொம்ப அழகாக மிஸ்ட்ரியை பில்ட் பண்ணுறாங்க. அதே செகண்ட் ஹாஃப்ல அதை சூப்பராக சால்வும் பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோ சர்வைவலுக்காக என்னெல்லாம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி போர்ஷன்ஸும் ரொம்ப நீட்டாகவே இருக்கு. படத்தோட எண்டில் ஒரு சூப்பரான மெசேஜும் கன்வே பண்ணி முடிச்சிருக்காங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா என்ன, படம் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.